இன்றைக்கி காலை உணவு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு தான். இது ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு எனக்கு. காலையில் நேரம் இந்த சாப்பாடு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேலையும் மிச்சம். இது சாப்பிடும்போது கிடைக்கிற மனநிறைவும் திருப்தியும் வேறு எந்த ஒரு உணவுலையும் கிடைக்கிறதில்ல. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த சாப்பாட்டை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துக்குவோம். இதில் வந்து வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்துருக்கேங்க. அதில் கொஞ்சம் கேரட்டும் வெங்காயம் மாதுளை முத்துக்கள் மட்டும் கலந்துட்டால் போதும். நம்ம தாளித்து எடுக்கிறத விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு மட்டும் கலந்துக்கலாம். பச்சை மிளகாய் செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே அதில் வந்து 2ஆக கீறி உப்பு வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் வறுத்தெடுத்தால் போதுங்க. பழைய சாப்பாட்டுக்கு இதை கடிச்சிக்கிட்டா போதும். அப்பப்போ சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்டா கூட போதும்னு தோணும். ஆனால் இந்த பழைய சாப்பாடு சாப்பிடும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அதுவும் காலையில் நேரம் இதை சாப்பிடும்போது நமக்கு ஏற்படுற புத்துணர்ச்சியும் நமக்கு ஏற்படுற மனநிறைவும் வேறு எந்த ஒரு உணவுலையுமே இருக்காது. அந்த அளவுக்கு அருமையான ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு தான் இந்த பழைய சாப்பாடு. பழைய சாப்பாட்டில் தயிரோ மோரோ சேர்த்து கரைச்சிட்டு கூடவே அந்த எண்ணெயில் வறுத்த பச்சை மிளகா பயிறு இதெல்லாம் சேர்த்துக்கும் போது ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த காலை உணவு நமக்கு எந்த ஒரு வயிற்று தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. ஸோ வாரம் ஒரு முறையாவது இந்த பழைய சாப்பாட்டை நம்ம காலை உணவாக எடுத்துக்கலாம். காலை உணவு முடிச்சுட்டு தோட்டத்துக்கு போயிருந்தப்போ சரி பண்ணைக்கீரை நிறைய இருக்குது அப்படின்ட்டு இன்றைக்கி கீரை கடையல் பண்ணலான்னு பண்ணைக்கீரை தான் பறிச்சுட்டு வந்திருந்தேன். நாங்கள் தோட்டத்துலேயே இருக்கிறது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கீரைக்கோ காய்கறிக்கோ பஞ்சமே இருக்காது. எப்போவுமே தோட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கீரை, அட்லீஸ்ட் முருங்கைக்கீரையாவது எப்பவுமே இருக்கும். அந்த மாதிரி கீரையை அடிக்கடி சமைச்சிக்கலாம். வெளியில் போய் காய்கறி வாங்கணும் கீரை வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. நாங்கள் எப்போவுமே வடித்த சாப்பாடு தாங்க, குக்கர் சாப்பாடு அதிகமாக செய்கிறதே இல்லை. பருப்பு சாப்பாடு அந்த மாதிரி செய்யும்போது மட்டும்தான் குக்கர் சாப்பாடு. கீரைக்கு மிளகாய் வேக போட்டிருக்கேன். கீரை நல்லா கழுவிட்டு இந்த மிளகாய் நல்லா வெந்ததும் கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் மண்ணுச்சட்டியில் தான் கீரை கடைஞ்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறது. இப்போது வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை வடித்து சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சும்மா பல்ஸ் வச்சு எடுத்தாலே போதும். இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் கீரை ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது. மிளகாயும் அரைஞ்சிருது, வெங்காயம் சேர்த்து நம்ம அரைக்கும்போது வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா நைஸாக அரைஞ்சிருதுனால ஃபுல்லாக கீரையை சாப்பிட்ருவோம். நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதை எடுத்து பொறுக்கி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலை முடியட்டும் அப்படின்னு நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கிறேன். கீரை கடைகள் பண்ணால் ஒன்று அரசாணிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும், இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு. இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் தான் நான் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயத்தை முதல்ல ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு நல்லா சூடாக வச்சுருக்கிற கீரையும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் உப்பு இது சேர்த்துட்டு நல்லா ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டா போதுங்க, கீரை ரெடி ஆயிரும். பூசணிக்காயை ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டுங்க. சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பச்சை மிளகா கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சிட்டு இதை தனியாக வதக்கி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சூடாகிறதுக்கப்புறம் தயிரில் கலந்துட்டால் போதுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூசணிக்காய் தயிர் பச்சடி. ஸோ இந்த மாதிரி தான் நான் செஞ்சுக்குவேன். பூசணிக்காயுமே தோட்டத்தில் விளைஞ்சது தான். ஸோ இன்றைக்கி கீரை கடையில் பூசணிக்காய் தயிர் பச்சடி உருளைக்கிழங்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைய மதிய உணவு. இந்த காலை உணவோ மதிய உணவோ இது ஏதாவது ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசம் ஆகட்டும்.